இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் இல்லை நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவா பிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன். நான் அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து அந்த மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன். அது எதுவாக இருந்தாலும். ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும். சிரிப்பார் என்னை பார்த்த உடனே. ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு. இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா? அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் வேணா ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை 1 more சார் அப்படின்றார். அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில். ரொம்ப சாஃப்ட்டு தான், வந்து சைலண்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடுவோம். முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. தட் இட்ஸ் அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இப்படி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது, சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மேகாட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா? அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, உனக்கு அந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக நான் டைலாக் மறந்துட்டேன்னா நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க. நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை எப்படி நிறுத்துறேன் அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு, சார்
இல்லை இல்லை, நான் டைலாக் பார்த்துட்டேன், கட் 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ இந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையா சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்புக்காகலேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சாடு. இல்லை இல்லை, பாவா நச்சாடு நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம்தான் ஆச்சா நீங்கள் வந்து? இன்னும் மலர், நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சாரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இது என்னென்ன, எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், எல்லாம் கை கவிட்டு இப்படி போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 ஃபோர்க்கில் இப்படி பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை, சிக்கன் இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போ வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் ஆனால் சினிமாவை. வனிதா, நீ பாராட்டுக்கு ஒரு அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாந்தத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின், வளையல், இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே, எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ், அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க. உனக்கு 16 மூட்டை கேட்குதாடா அவனுக்கு. அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர். எங்க நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாஸ் ஆங்க. ஸோ ஹீரோயின் அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிச்சயமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும். நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த லிஸ்டில் வாங்க. எல்லோரும் பெசன்ட் ரவிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் வில்லனாலாம் நடிச்சிருக்காரு நிறைய படம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டோன்னா சரி இவர் நம்மள மாதிரி கத்துவாரா, எப்படி இருப்பாரு அப்படின்லாம் அப்படிதான் நினச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப கூல், ரொம்ப பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறத தவிர தவறி போகவில்லை. நன்றி. கவுண்டர் கொடுக்கணும் சார். யாரோ பேசிட்டே இருக்கும்போது உட்கார்றா அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவன் பேசும்போது தானே. அப்புறம் தான் நான் பயந்துட்டேன். நானே யாரா உட்கார்றான்னு சொல்ற அளவுக்கு மோசமா பேசுறீங்க. அவரை பார்த்தா போட்டோகிராஃபர் சொல்லியிருக்கேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் கோச்சுக்காதீங்க, நான் தியாகராஜன். ரவிக்குமார் சாரை பற்றி பேசணும்.
என்னோட பேரும் ரவிக்குமார் தான். அதுக்கப்புறம் தான் பெசன் நகர் ரவினாச்சு. என்னோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தான். சந்தோஷம் என்னன்னா, எங்களை மாதிரி வெறும் சோலோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்கள நடிகனா மாத்துற பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும். சரி, பொன்னம்பலம்ங்கிறவரவ ஒரு நார்மல் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாரு. அதுதான் எங்களுக்கான ஒரு படி. அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் ஒரு சோலோ ஃபைட் பண்றவங்களும் ஒரு நடிகனா வர முடியும். அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோ டிமாண்ட். தினேஷா இருக்கட்டும், பொன்னம்பலமா இருக்கட்டும், மகாநதி சங்கரா இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த பீரியட்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் அதோட வேல்யூ. அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராவே நாங்கள் பிஸியா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இங்க டேட் கொடுப்போம், அங்க டேட் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சரவணான்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் அண்ணா கூட. நான் அப்ப விஜயகாந்த் அண்ணா கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். நான் மதியத்துக்குள்ள வரேன்னு சொன்னா லேட் ஆயிடுச்சு. இது நம்ப மாட்டீங்க. இதே ஒரு இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல எனக்காக கிட்டத்தட்ட 2 hours 3 hours வெயிட் பண்ணி அந்த ஷெட்யூல கேன்சல் பண்ணிட்டு போனாரு. நான் லாஸ்ட் மினிட்ல பண்ண எல்லாரும் கேன்சல் ஆகி போயிட்டாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பார்த்தா அப்படி பார்த்தாரு, என்னடா அங்க டேட்டை கொடுத்தியா அப்படின்னு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட திட்டாம அவர் ஸ்பாட்ல திட்டுவாரு, அது மனசுல வந்து திட்டுவாரு. ஆனா அந்த நெக்ஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு அன்பளிப்பார், அன்பா உபசரிப்பாரு. அந்த மனசுதான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த வெற்றி விழா மூலயமா, இந்த வெற்றி மீட் மூலயமா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த நன்றியை சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்கில் அண்ணன் நாங்க என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் இங்க வந்து ஒரு டைரக்ஷன் பண்றாரு பாத்தீங்களா, வேற லெவலுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதுல அவ்வளவு உண்மை இருக்குங்க. இல்லைன்னா இங்க வந்து ஒரு சின்ன கசமுசா நடந்துச்சுனாக்கா எதுவுமே மக்களுக்கு போய் சரியா போய் சேராது. அத எந்த நேரத்துல கரெக்டா போய் சேரணுங்கிறத கரெக்டா நிக்கல என்ன பண்றாரு. இப்ப உங்களை டைரக்ட் பண்ணாலும் சரி, அங்க நீங்க நில்லுங்க, நீங்க இது கரெக்டா கச்சா முச்சான்னு போட்டோ கிடைக்காம எங்க போட்டோ எல்லாம் அழகா கிடைக்கிறது காரணம் இந்த நிக்கில் அண்ணா தான். இல்லங்க ரவியனே நீங்க சொல்லக்கூடாது அப்படி. அதனால நிக்கிலுக்கும் இது மூலியமா நன்றியை சொல்லிக்கிறேன். திருப்பி சொல்றேன், இது மாதிரி அம்புலான டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் சினிமா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ரவி அண்ணா மாதிரி, தியாகராஜன் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருந்துட்டதுனால வருகால டைரக்டர்களும் இந்த அம்புல்னஸ் கொண்டு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்குன்னு இந்த மூலியமா தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நாங்கள்லாம் வெற்றின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதில் எவ்வளோ பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்ல, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்னைக்கு ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்து இருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரனும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆட்டம், அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கு. ஒரு இன்க்யூசிட்டிவ் பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கு. அதனுடைய டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும். இல்லையடா இங்கே தான் இங்கே வச்சேன்டா, அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணோம் அந்த படத்தில். இப்போது
நம்மளோட இன்னைக்கு மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினாக, அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். இதுக்கு அடுத்ததாக வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்னா, இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல, ஒன்று தான் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. அது நம்பலை. சரி, எதுவும் எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியில எல்லாம் சொல்கிற மாதிரி இவரும் ஏதோ சொல்கிறான்னு நினச்சேன். நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், தியேட்டரில் அது வரும்போது இந்த 16 முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சது. அதுக்கு இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம். இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியானன் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியானந்திட்ட நிறைய நாள் பேசிகிட்டே இருப்பேன் இந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு. அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன். ஆனால் இந்த கேரக்டர் யார் பண்ணா, அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக, ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி, தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு. நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநகரில் தான் பாக்ஸிங் பண்ணார். அது பெசன்ட் நகரில் தான் நடக்கின்றதுனால அவருக்கு அந்த பேர் பெசன்ட் ரவி. நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன். ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, ரவி அந்த படத்தில் இருப்பார். எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலான்னு யோசித்து கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நல்லா பிரமாதமாக பண்ணீங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும், பாட்டு பாட வைக்கணும், ஒரு டூயட் இருக்கணும், அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு. ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் சார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் அவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு. வேண்டாம் சார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றணும். அப்படி தான் அந்த படம் வந்து மாறிச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரையும் யோசிக்க முடியல. அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டபிள் விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார், அவர் டைரக்டர். ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது வந்து அரி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்குவாரோ இல்லையான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார். அதே மாதிரி அவர் போர்ஷனெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவருடைய இன்புட்ஸ் நிறையா இருந்தது படத்தில். அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே வேண்டாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி, நடிப்பு ராட்சஸ்ன்னு. அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கூட வந்து யோகி பாபு, இப்படி பல ஆர்டிஸ்ட். சமுத்திரக்கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார். அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஹாஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க, உங்களை ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். பிரசாந்த் என்னதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார். தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்தையும் சொன்னதே கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணோம் அது பண்ணோன்னு சொல்லலை. நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிக்கணும், பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை மிக பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை. பிரமாதமாக செட்டு, ஒவ்வொரு செட்டையுமே அவருடைய வந்து டே அண்ட் நைட் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார். செந்தில் ராகவன், அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ராம்குமார், அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி 35-40 படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது, இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார். ஒவ்வொரு டெக்னீஷியனுமே, சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர்ஸ், எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அசோசியேட் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ். அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார். அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்க்குறவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணமாக ரவி. அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருத்தை வச்சு பாட வச்சோம். அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார். இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலான்னு நினைக்கும் போது பிரபுதவாட்ட கேட்டேன், நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டார். ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்க சாங்கு. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன்,
இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் வரதா இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வர முடியல. அவர் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார். அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஒரு நண்பர்களுக்கும், மீடியில் வந்திருக்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் அந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் யுனானிமஸாக எல்லாருமே இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தை அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அன்புக்கு என்றென்று நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவ்விங் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நன்றி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களன்னா நான் இல்லை கண்டிப்பாக. இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. I like to start by saying a big thanks to all the actors with Karthik sir. Karthik sir இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ லெஜண்ட். வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டாருங்க, ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் நடிக்கும் போது he will just make sure we also part of it. And dialoguesல impromptu வரும், டக்குன்னு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா, ஆப்போசிட்டில் ஒரு ஆக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவர் மேடையில் அதாவது சபை மரியாதை தான் கார்த்திக் சார்னு சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதர், எனக்கு சித்தப்பா மாதிரி. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் being a part of this movie and making this movie such a Karthik sir இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, to be honest. So thank you Karthik sir. ரெண்டாவது இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் கேட்ட உடனே வேற ஏதோ படம் பண்ணிட்டு இருந்தார். படம் இமிடியேட்டாக ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொண்டு சொல்லிட்டு பாடி எப்படி டோட்டலாக மாற்றி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தார். எவ்ரிபடி அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லும், பட் கனி சார் அவர் ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இது ஷிஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச்சிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் இருக்கிற அனுபவம் ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான், கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டாருங்க, டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் பேப்பர் வாங்கிட்டு ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல அதுக்கு எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபர்ஸ்ட் டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் திஸ் கம் ஆன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மா நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடிச்சார், இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களே இப்படி நடிச்சாங்க. நான் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் டயலாக் எல்லாம் வாங்கிட்டு. இப்போ என்ன ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட்
இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு, அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சர்க்கு சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் ஒன்று நடிச்சவர். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ், மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப் போகும்போது கேவ்ஸ் இருக்குமா சார், எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் என்ன பண்ணுவார், ஹி கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊருசி மேடம், அதே மாதிரி யோகி பாபு சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம், கேரமில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பார்க்க யோகி பாபு சார் இருக்கும்போது நாங்கள் பேக்கில் லேர்ன் பண்ணோம். ஸோ திஸ் experience was simply beautiful. Thank you, sir. Thank you for making the kind of a wonderful journey for me in this movie. And in the அடுத்தது வந்து we have யோகி பாபு சார். அவரும் வந்தார், ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, என்ன ரோல்னு கேட்கல, ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம், வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார், அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம், ஹீ மேட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஊருசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் அண்ட் படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேணும். அவங்க வந்து ஏன் மேலே தெரியும், ஸோ எவ்ரிபடி இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me, as they treated me as part of them, part of the family. So thanks to ஊருசி மேடம், யோகி பாபு சார். இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். I know you're smiling from there and wishing the best for us. And you're part of this movie, so we can never forget you. And then we have பசநகர் ரவி. அவர் வந்து நிறைய படங்களை வந்து எனக்கு நடிச்சிருக்காரு. பார்த்தரசனில் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் இருக்கிற ஒரு செம்ம அடி வாங்கி ஒரு 4 நாள் மைக்ரேனோடு சுற்றிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா எந்த படம் பண்ணாலும் ஹில் கால், ஹில் கம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் தி ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ், அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும், பூவையராக இருக்கட்டும், தி லேடி கால் a girl called Lakshmi Pradeep. She's an actor, superstar singer from Kerala. அவங்கள கூப்பிட்டோம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஆல்வேஸ் பேஷன் அபவுட் அதர் ஆக்டர்ஸ். இதில் வந்து கூத்துப்பற்ற, அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவார்ட் வாங்கின படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்எல். ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து ஃபார் த லவ் ஃபார் அப்பா வந்து நடித்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான். எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும்போது, பிடிச்ச நடிகர்கள் நடிக்கும்போது வி என்ஜாய் த மூவி. அது இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு 2 people. ஒன் இஸ் த டைரக்டர், தட்ஸ் மை ஃபாதர் தியாகராஜன் சாருக்கும், அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைட். இவங்க 2 பேருமே. அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கபலம் இருக்கிறது வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும். அதாவது வித் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ரவி சார். ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா. இந்த படம் ஆரம்பித்தோடனே வந்தார். அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லாம் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம் இது அவர் தான். நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார். ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார். ஸோ ஹீ இஸ் biggest strength for us. And from Ravi sir, I can talk about art director Sendil. He was a biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே, இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு, அவர் வந்து கேம் எவ்ரிபடி நோட்ஸ் லைக் ஜிக்ஸா பாசல் அப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஸோ when they came together, they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, கலாம் மாஸ்டர். அவங்க வந்து ஒரு சாங் வந்து இப்போது என் காதல் ஒரு சாங்கிறது பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோஸ் சாங்கிறது 1.5 days ஷூட் பண்ணோம். ஆல் த பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் வாஸ் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்டர். வெரி நைஸ் இட் வாஸ். தென் ஐ ஹேவ் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா இந்த மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்தகன் ஆந்தம். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். இப்போ டேரக்டர் சார் பற்றி சொல்லணும். இப்போது டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் தி பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர்.
இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் தெரியுது. அது ஒரு விஷயம் சொல்லும் போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் அவர் போட்டிருக்காரு, ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து. ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத், அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வன் விஜய் சேவி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் இருந்தார், அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்குக்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான், இட்ஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கேட்டதும் ஓகே சொல்லி எங்களுக்கு இப்போ இந்த சக்ஸஸுக்கு நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம். ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி, அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், மை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், my stunt assistants, stunt fighters, dancers, assistant choreographers, lightmen, crane, ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி இன்க்ளூட் பெட்ஃபோர்ட் டிரைவர்ஸ், எல்லாருமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் சக்ஸஸாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், அவர் வந்து ஹிஸ் பிகம் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். எப்பவுமே கூட இருந்து ஹிஸ் சப்போர்ட்டட் சக்திவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் அதர் பீப்புள் டு தேங்க். சொல்லிட்டு போகலாம். தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் அ விஷ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக வந்து என்னதான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம், பட் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தேங்க்யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். எவ்வளோ பெரிய இட்ஸ் an opportunity given to every actor. Thank you for giving this opportunity. ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு ஒன்று அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ. எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்த நேரத்தம் சாங் நாங்கள் ஷூட் பண்ணிருந்தோம். சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல். அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்புனார். சார் தேங்க்யூ சார், நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அஸ் அன் ஆக்டர். அதாவது ஒரு நடிகன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு. ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும், ஒரு முகம் வந்து சோகமாக இருக்கும். தட்ஸ் வாட் வி ஆக்டர்ஸ் ஆர். மனசில் எவ்வளோ தான் வலி இருந்தாலும் we will always keep smiling, we will always keep be happy face. So is a big example for that. And as a technician again a big இவங்களாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் த குரு ஃபார் மீ, தட் ஐ ஃபாலோ தம். நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட அது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பும் ஆதரவும், யூ ஆல்வேஸ் the way you smile at me, the way you embrace me, the way you are part of me. Thank you. அது வந்து இன்னைக்கு இடத்துல ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் அங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கும் சரி, எல்லாருமே வந்து யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பும் ஆதரவும் வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது. இட்ஸ் தட் இன்னைக்கு நாங்கள் இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். இது ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ட். ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங், ஐம் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன். I still have to learn a lot. So thank you for all that, to the entire industry, all the directors, producers, everybody who's been part of me. என்னை வந்து இப்படி வளர்த்து விட்டுருக்கோம். இன்னும் மேலும் நான் படங்கள் பண்ணும்போது என் கூட நடிக்க போகிற ஆக்டர்ஸும், நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கப்புள் ஆஃப் அதர் திங்ஸ், மை ப்ரொடியூசர், மை மதர் மிஸ்ஸஸ் சாந்தி தியாகராஜனுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் be in a context whether they all stand behind me, சொல்லுவாங்க இல்லையா, they're truly behind me. And a good news in the விஷயத்தில், இந்த அந்தகன் சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க்யூ மீட்டில் வந்து heard a news that we have won a lot of national awards today. So to all the national award winners, especially for Ponniyin Selvan, Mani Sarukkum and Rehman Sarukkum and all the other actors,
One more time, Tamil Nadu has won so many national awards. Great, big, congratulations to all the national award winners. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And நான் எப்பவுமே வந்து நான் சொல்லுவேன், I'm always directed by good team. So thank you, Nikhil. One more direction is going on. நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதியை வந்து இப்படி கரை சேர்த்தீங்களோ, அதை உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ, மக்கள் வந்து தேட்டர் வரும்போது தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க் ஹார்ட். இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஒரு படம் இந்த மாதிரி ஜெயிச்சது காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கு எல்லாருமே எங்களுக்கு பங்கு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த இறைவனுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் உங்களோட இந்த சக்ஸஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பத்திரிகைக்காரங்க சார்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன். சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் இல்லை. ஏன்னா நான் 3 ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன், வேறு வேலை இருந்தேன். இந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன், எல்லாரும் பேசுகிற வரைக்கும் இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க. அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னீங்க? இல்லை, எனக்கு ஒரு கேள்வி தான், ஏன் சொல்லலாம்? நல்லதானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போ இல்லை சாங்ஸ் கிட்டு மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது, பியானோ வாசித்ததெல்லாம் லிதியன் நாதஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடிஜி ஒரு பையன், அந்த பையன் தான் எல்லா பியானோ பீசஸும் வாசித்தது. இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கணுங்கிறதுனா அந்த பையனை போட்டு வாசித்தோம். அப்புறம் சந்திரனே சூரியனேன்னு ஒரு பாட்டு ஆதித்யன் மியூசிக்கில் பண்ணியிருந்தோம். ஒரு இளையராஜாவிட்டேருந்து ஒரு 3 சாங் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட். சந்தோஷ் நாராயண் அதானே சார் சொன்னேன், நல்லா தானே போயிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஏன் சார் இந்த படத்தை வந்து நம்பிக்கையோட சென்னை செங்கல்பட்டு தவிர மற்ற ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுபையா அவர்களை இங்கே அழைக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த ரவி, வாழ்த்த வந்த அன்பு சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள், பிரசாந்த் வச்சு ஜோடின்னு ஒரு படம், ஸ்டார்னு ஒரு படம், மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை தந்தவர். அவர் என்றைக்குமே எங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. பிரசாந்த் மேலே அதீதமான ஒரு அன்பு வச்சிருக்காரு, என் மேலே ஒரு பயங்கரமான ஒரு பாசம். அவர் இன்னைக்கு வந்து எங்களெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யூஸ்வலாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணும்போது ஏதோ ஒன்று யாரும் மறந்துட்டேன் நினைக்கும் போது இப்போ தான் உட்காந்து பிறந்த ஞாபகம் வந்துச்சு. தேங்க்ஸ் டு பிரியா அகேன். என் கூட நடித்த சிம்ரனும் பிரியா சொல்ல மறந்துட்டேன். இல்லை அது எல்லாரும் பேசினேன். பட் I wanted to talk about them in the last, but மற்ற எமோஷனல் ஐட்டம் பேசும்போது தேங்க்யூ சொல்லும்போது I forgot about எனக்கு இந்த படத்தில் சின்ன ரிக்வெஸ்ட், கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாமா? தேங்க்யூ. எனக்கு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே சரி, when you have a extraordinary pair opposite you, that movie is a big success. And இந்த படத்தில் one side I have Simran, other side I have Priya. Thank you. They really they took a lot of their time, and Simran actually is a fantastic role. And நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நீங்கள் 2 பேர் நடித்த படம் வந்து பெரிய நீங்கள் தான், அதே தான். ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் 2 பேர் நடித்த படம் ஹிட்னு சொல்லும் போது சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் ஆன காரணம் ஐ திங்க் both of us joined together. And thank you for coming, and thank you for being a part of us. We really appreciate it. And we all know எல்லாத்துக்கும் Simran what a versatile performer, dancer, and she puts her heart in and out. So இந்த படத்துலேயும் வந்து we have a lot of scenes of the other கேஸ் ரவிக்கும் சார் பற்றி பேசும்போது அவங்களுக்கு சீன் நான் சொல்லணும், இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணும்னு, பட் the flow மெசேஜ் சாரி. ஸோ
கிளைமேக்ஸில் வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தா ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டார் வின் ஸ்க்ரீனை. என்னால் வந்து பார்க்கவும் முடியல. பட் அதையும் மீறி ஷோ டிரைவிங் அதர் சீன்ஸ் வேர் ஷி ஹேஸ் டு ஹிட் மீ. ஃபைட் மாஸ்டர் தான் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி அடி வாங்க வச்சார். உங்களை தனியாக கவனிச்சுக்கிறேங்க. பட் as an actress, she's phenomenal. I really thank her for being a part. And Priya, from day one, you made the set lively. You're a fantastic person. You're such a lovely human being. You make sure everybody is happy in the sets and very filled with so much positivities. அது மட்டும் இல்லை, அவங்க வரும்போதே சீக்வன்ஸ் பண்ணும்போது நடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன், யாரோட படம் பண்ண போகிறேன், இந்த படம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் லுக் டிஃப்ரெண்ட். உனக்கு எல்லாமே இருக்கு. லுக் அட் த பீப்புள் லவ். எல்லாருமே எப்படி உனக்கு நேசிக்கிறாங்க. உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. யூ டு திஸ், யூ டு எப்போ பார்த்தாலும் ஷி ஆல்வேஸ் டாக்ஸ் ஸோ மச் ஆஃப் மேக்கிங் ஷோர். இப்போ ஆஸ் அன் ஆக்டர் இப்போ எப்படி சொல்கிறேன், பாக்ஸர் ரிங் உள்ள போனீங்கன்னா, என்ன அப்பா பாக்ஸர்னால தெரியும். அந்த ரிங் உள்ள போய்ட்டு அந்த ரவுண்டு முடிச்சு உட்காந்து பண்ணி ஒருத்தர் வந்து பேசுவாங்க, ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தர் மசில்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐம் ஃபில்ட் வித் சோ மெனி பீப்புள் சப்போர்ட் மீ. ஒரு ரவுண்ட் முடிச்சு உட்காந்து ஓகே நீ அடுத்து இது பண்ணுறா, இப்படி பண்ணுறா, ஓகே அது பண்ணுறா. எல்லாரும் என்னை சுற்றி மட்டும் எவ்வளோ கீப் என்கரேஜிங் மீ. ஸோ இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற காரணமே பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் தான். ஸோ தேங்க்யூ கைஸ், இன்க்ளூடிங் வனிதா, எவ்ரிபடி, யாராக இருந்தாலும் தே ஆல்வேஸ் மேக் ஷூர் ஓகே நீங்கள் அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது இப்படி சொல்லும் போது ஐ எம் ஸோ லக்கி அண்ட் ஹாப்பி ஃபார் ஹேவிங் அமேசிங் பீப்புள் பிஹைண்ட் மீ. இவங்களும் சரி நீங்களும் சரி. அண்ட் டுடே இஸ் a very special day. I'll never forget it. Thank you so much. Love you. சார், இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டயத்தில், எப்போ சார் பிரசாத்துக்கு கல்யாணம்னு. சொல்லுங்க சார், படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுல்ல. எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்துடைய திருமண வாழ்க்கை தான். அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. சார், என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார்.